இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். தச்சங்குறிச்சியில் இந்த ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டியின் 2ஆம் சுற்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது பற்றி விரிவான தகவலுடன் தர காத்திருக்கிறார் செய்தியாளர் ஷேக் அப்துல்லா. அவரிடம் கேட்கலாம். ஷேக் அப்துல்லா, ஜல்லிக்கட்டில் எவ்வளவு மாடுகள் பங்கேற்று உள்ளன? வெற்றி பெறும் வீரர்களுக்கு என்ன மாதிரியான பரிசுகள் அங்கு கொடுக்கப்பட இருக்கு? பாதுகாப்பு ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருக்கா? நித்யா, தமிழகத்திலேயே அதிகப்படியான ஜல்லிக்கட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடைபெற்று வருகிறது. அதன்படி 2019ஆம் ஆண்டின் இந்த ஆண்டிற்கான ஜல்லிக்கட்டு போட்டி தமிழக அரசின் அரசாணை பெற்று முதல் ஜல்லிக்கட்டாக இந்த போட்டியானது புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் நடைபெற்று வருகின்றது. இந்த போட்டியில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து, அதாவது தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து, குறிப்பாக தஞ்சை, நாமக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 1000 காளைகளும் 500க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டு உற்சாகமாக காளைகளை தழுவி வருகின்றனர். குறிப்பாக மாடுபிடி வீரர்கள் 2-3 சுற்றுகளாக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதாவது 2வது சுற்றாக 100க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் களத்தில் இறங்கி வாடிவாசலிலிருந்து சீறி பாய்ந்து வரும் காளைகளை உற்சாகமாக அடக்கி வருகின்றனர். 5000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை கண்டு ரசித்து மகிழ்ந்து வருகின்றனர். அதாவது புத்தாண்டை ஒட்டி இந்த போட்டியானது தச்சங்குறிச்சியில் தமிழகத்திலேயே தமிழக அரசின் அரசாணை பெற்று முதல் போட்டியாக நடைபெற்று வருகின்றது. இளைஞர்களின் வீர விளையாட்டான, தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டியை ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களும் இந்த பகுதி பொதுமக்களும் உற்சாகமாக கண்டு ரசித்து வருகின்றனர். அதாவது நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்படி உரிய விதிமுறைகளுக்கு உட்பட்டு இந்த போட்டியானது அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்ட நிலையில் விமர்சையாக நடைபெற்று வருகின்றது. இந்த போட்டியில் 1000 காளைகளும் 500க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் பங்கேற்று உற்சாகமாக காளைகளை அடக்கி வருகின்றனர். அதாவது சுகாதாரத்துறை சார்பில் 108 ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில் உள்ளது. அதன்படி தீயணைப்புத்துறை வீரர்களும் இதுக்கு தயார் நிலையில் உள்ளனர். பாதுகாப்பு ஏற்பாடுகளை முழு வீச்சில் செய்யப்பட்டுள்ளது. மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் செல்வராஜ் தலைமையிலான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது நீதிமன்ற உத்தரவுப்படி, நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்படியே இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற்று வருகின்றது. தமிழகத்தின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி அரசாணை பெற்று நடைபெற்று வருகின்றது. அதன்படி புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிகப்படியான ஜல்லிக்கட்டு போட்டி, அதாவது கடந்த ஆண்டு மட்டுமே 78 இடங்களில் அனைத்து அனுமதி பெற்று ஜல்லிக்கட்டு போட்டியானது 70க்கும் மேற்பட்ட இடங்களில் நடைபெற்றது. அதன்படி தொடர்ச்சியாக இந்த ஆண்டும் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை மாவட்டத்தில் தொடங்கி தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. வாடிவாசலிலிருந்து சீறி பாய்ந்து வரும் காளைகளை மாடுபிடி வீரர்கள் 2வது சுற்றாக களமிறங்கிய மாடுபிடி வீரர்கள் தழுவி வருகின்றனர். நித்யா, அப்துல்லா, இந்த 2ஆம் சுற்றில் எத்தனை காளைகள் பங்கு பெற்றிருக்கின்றன? எத்தனை வீரர்கள் அந்த காளைகளை அடக்க முயற்சிக்கிறார்கள்? அது மட்டுமில்லாமல் இந்த ஆண்டோட முதல் ஜல்லிக்கட்டு போட்டியானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. பார்வையாளர்கள் எப்படி தங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தி வரார்கள்? அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அங்கு செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறதா? கூடுதல் விவரங்கள் என்ன? அதாவது இதுவரை, அதாவது காலையில் 8 மணிக்கு தொடங்கிய போட்டியை தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அதன்படி இதுவரை 150க்கும் மேற்பட்ட காளைகள் வாடிவாசலிருந்து சீறி பாய்ந்து சென்று கொண்டிருக்கிறது. முதல் சுற்றில் 200க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் காளைகளை தழுவி வருகின்றனர். அவருக்கு குறிப்பிட்ட ஒரு மணி நேரம் அதாவது நேரம் வழங்கப்பட்டது. அந்த 1 மணி நேரத்துக்கு பிறகு 2வது சுற்றாக 100க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் இதில் கலந்து கொண்டு பாய்ந்து ஒரு காளைகளை அடக்கி வருகின்றனர். அதாவது இந்த பகுதியை பொறுத்தவரை பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 1000 காளைகள் கலந்து கொண்டுள்ளன. இந்த பகுதியில் உள்ள 5000க்கும் மேற்பட்டோர் இந்த போட்டியை உற்சாகமாக கண்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றனர். அதாவது தமிழகத்திலேயே அரசாணை பெற்று நீதிமன்ற விதிகளுக்கு உட்பட்டு நடத்தப்படும் முதல் ஜல்லிக்கட்டு என்பதால் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இந்த ஜல்லிக்கட்டு. இந்த போட்டியை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் காலையிலேயே வந்து இந்த போட்டியை தொடங்கி வைத்தார். மேலும் இந்த போட்டியில் சிறந்த முறையில் பங்கு பெறும் காளைக்கும் சிறந்த முறையில் மாலை அடக்கும் வீரர்களுக்கும் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் ரொக்க பரிசுகளை வழங்கி வருகின்றார். இந்த போட்டியானது பொதுமக்கள் மத்தியில் உற்சாக வரவேற்பை பெற்றுள்ளது. உற்சாகமாக கண்டு ரசித்தும் வருகின்றனர். காளைகளும் சீறி பாய்ந்து வருகின்றது. சீறி பாய்ந்து வரும் காளைகளை காளையர்கள் தழுவி வருகின்றனர். இதை பார்க்கும் போது தமிழர்களின் வீர விளையாட்டு, அதாவது கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடர்ச்சியாக போராட்டத்திற்கு மத்தியில் இந்த போட்டியானது தமிழர்களின் வெற்றி அடைந்த நிலையில் இந்த போட்டியானது கடந்த 2 ஆண்டுகளாக விமர்சையாக நடைபெற்று வருகின்றது. கடந்த ஆண்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும் 78 இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற்றது. அதன்படி 2019ஆம் ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி தமிழகத்திலேயே புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் முதல் ஜல்லிக்கட்டு போட்டியானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது. இந்த ஆண்டோட முதல் ஜல்லிக்கட்டு போட்டியானது புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. 1000க்கும் மேற்பட்ட காளைகளை காளையர்கள் அடக்கி வருகிறார்கள். சீறி வரும் காளைகளை காளையர்கள் அடக்கி வருகிறார்கள். இதனை பார்வையாளர்கள் ஆரவாரத்தோடு பார்த்து வருகின்றனர். இது பற்றி விரிவான தகவலை எமது செய்தியாளர் ஷேக் அப்துல்லா வழங்க கேட்டு உங்கள் தகவலுக்கு நன்றி. சுறுசுறுப்பாக சூடு பிடித்திருக்கிறது.